தெரிஞ்ச தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொட்டவனும் கெட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அது மாதிரி தான் ஆயிடுச்சு நம்ம நடிகர் விஜய் அவர்களோட நிலைமை. ஏன்னா சினிமாவில் இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல இருக்கிறாரு. அந்த சினிமாவில் இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக நான் அரசியலுக்குள்ளே வரேன்ட்டு வந்தார். முந்த இடத்துலையே நிறைய எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு. அடுத்தடுத்து அவருக்கு தொடர்ந்து திமுக அரசினால் தொந்தரவுகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இவ்வளவுத்தையும் தாண்டி நான் தனித்து தான் நிற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இப்போ சமீபத்தில் விருப்ப வேட்பு மனு அப்படின்னு கொடுத்தாங்க. 100 ரூபா கட்டினா விருப்ப வேட்பு மனு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 50,000 பேர் வரைக்கும் விருப்ப மனு வாங்கிட்டாங்க. திருப்பி செலுத்துகிறப்ப ஒரு 10,000 5,000 அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு கட்டணம் நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா 100ல் 10 மடங்கு கூட திருப்பி வரல. இப்போ ஒரு 50,000 விருப்ப வேட்பு மனு கொடுத்த இடத்துல ஒரு 5,000 வேட்பு மனு கூட திருப்பி கட்சி அலுவலகத்துக்கு வரல. நாளைக்கு கூட கடைசி டேட்டு அப்படிங்கிற மாதிரி ஏதோ தகவல் வந்துக்கிட்டு இருக்குது. இதில் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, ஒன்று அவர் சினிமா துறையிலே இருந்திருக்கணும். சினிமாவை தாண்டி மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்தில் அரசியலுக்குள்ளே வந்துட்டார். அரசியலில் அவருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மிகப்பெரிய இடம் இருக்குது. அந்த இடத்த முறையாக பயன்படுத்தி அதை எப்படி செயல்படுத்தணும்னு சிந்தித்து அதன் வழியில் போயிருந்தாருன்னா இன்றைக்கி கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல இடத்துல இருந்திருப்பார், நல்ல ஒரு கூட்டணியில் இருந்திருப்பார், நல்ல ஒரு இடங்கள் கிடச்சிருக்கும். அதன் மூலயமா நிறைய சட்டமன்ற உறுப்பினர் எடுத்திருப்பார். ஆனால் அவர் நான் தனித்து தான் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி போய் இன்றைக்கி அவருடைய சொந்த கட்சியிலே வேட்பு மனு வாங்கினவங்களே திருப்பி போட்டியிடுறதுக்கு எவ்வளோ பேர் தயாராக இருக்காங்கன்னு தெரியல. இதை தாண்டி நாளைக்கு களத்தில் இறங்கி வேலை பார்க்கணும், திமுகவை எதிர்த்து களத்தில் வேலை பார்க்கணும். அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அவர் தேர்வு செய்கிற வேட்பாளர் இருக்கணும், கடைசி வரைக்கும் விலை போகாமல் இருக்கணும், மக்களுக்காக போராடுறவராக இருக்கணும். இவ்வளோ விஷயங்களை தாண்டி அவர் ஜெயிக்கணும். இதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொந்த கட்சியிலே விருப்ப வேட்பு மனு வாங்கினவங்களே திருப்பி செலுத்த அளவுக்கு ஒரு மனநிலை இல்லைங்கிறப்ப நாளைக்கு தேர்தலில் அவங்க வேட்பாளர் நின்று மக்களுக்கு எந்த அளவுக்கு களத்தில் எதிர்த்து நின்று போராடுவாங்க. கண்டிப்பாக ஈஸியாக இருக்காது தேர்தல் களம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நிறைய வேலைகள் பார்க்கணும். அதுக்கு சேர்ந்த மாதிரி டீம் வேணும், கீழே கிளை வரைக்கும் வார்டு வரைக்கும் நிர்வாகிகள் வேலை பார்க்கணும். அந்தளவுக்கு அவர் பார்த்து ஜெயிச்சு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துருவாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பான முறையில் கேள்விக்குறி தான். அதனால் என்ன செய்கிறாருன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.